வடகிழக்கு பருவமழையானது நவம்பர் 16ஆம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடையும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. வடகிழக்கு, வட தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால நவம்பர் 12ஆம் தேதி தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. 13ஆம் தேதி கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்லயும் ஒரு சில இடங்கள்ல பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில இலங்கையொட்டி தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழையை மீண்டும் தீவிரப்படுத்தும்னு சொல்லப்படுது. இதனால காவிரி டெல்டா, தென் மாவட்டங்கள்லயும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்லயும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. இந்த மாத இறுதி வரை தமிழ்நாட்டுல பரவலா மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது.